மாபெரும் வெற்றியை கண்ட ஈரான் சமரச முயற்சி மேற்கொள்ள அமெரிக்கா திட்டம். தற்போதைய போர் நிலவரம் நாள் 7. இந்த வீடியோல என்னங்கிறது டீட்டெயிலா பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், ஈரானுக்குள்ள வெற்றி என்ன அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறோம். இப்போ நாள் 7 இன்றைய நிலைமையில, அதாவது மார்ச் 6ஆம் தேதி இங்கெல்லாம் என்னெல்லாம் தாக்குதல் நடந்துச்சு, போர் நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இஸ்ரேல் ஈரான் மேலேயும் லெபனான் மேலேயும் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. லெபனான்ல நல்லாவே கேஷுவாலிட்டிஸ் இருக்கு. ஈரான்ல அவ்வளோ இல்லைன்னாலும் தாக்குதல் பலமாக தான் இருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஈரான்ல இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்துது. ஆனால் லெபனான்ல ஒன்லி இஸ்ரேல் மட்டும்தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஏற்கனவே முதல் நாள்ல இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல்ல ஈரான்ல உள்ள ஒரு பள்ளி மினாப் அப்படிங்கிற ஒரு பள்ளியில தாக்குதல் நடத்தப்பட்டு, அது ஒரு பெண்கள் பள்ளி. அந்த பள்ளியில கிட்டத்தட்ட 160 குழந்தைகள் மரணப்பட்டது எல்லாருக்குமே தெரிவிக்கும். இதற்கு ஒரு பதிலடியா ஈரான் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களோட ஏவுகணையில இந்த மினாப் அப்படிங்கிற இதை எழுதி அவங்க அந்த ஏவுகணை இஸ்ரேல் நேராக தொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியில வந்து அவர் ஈரான் ஈராக்ல உள்ள குர்திஷ் இன பகுதியில ஒரு பகுதி தாக்குதல் நடத்திருக்காங்க. குர்திஷ்ல 2 பகுதி இருக்கு. அந்த 2 பகுதியில ஒரு பகுதி ஈரானுக்கு எதிராக வேண்டாம், தாக்குதல் போர் வேண்டாம் அப்படின்னாலும், இன்னொரு பகுதி அமெரிக்கா கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு இவனை இந்த தாக்குதல் தயாராகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பகுதியில் அந்த மக்களை, அந்த தலைவர்களை ஏம் பண்ணி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நேற்று ஈரான் நடத்திருக்கு. இது நீங்க பாக்குறது பஹ்ரைன்ல உள்ள ஒரு செயற்கைக்கோள் படம். அங்க இருக்கிற அமெரிக்காவோட 5th ஃப்ளீட் கடற்படை தளத்தை அதுல தாக்குதல் நடத்தியிருந்தது ஈரான். அதுல 2 தொலை தொடர்பு நிலையம் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ப்ரூஃபை இப்போ ஒரு சேட்டலைட் இமேஜ் செயற்கைக்கோள் படத்தை வெளியிட விட்டுருக்கு ஈரான். இது மட்டும் இல்லாம இன்னொரு படத்தை கூட ஈரான் வெளியிட விட்டுருக்காப்ல. இந்த படம் ஜோர்டான்ல இருந்த அமெரிக்காவோட ரேடார் சிஸ்டத்தை தாக்குதல் நடத்தி அழிக்கப்பட்டிருக்கு. ஈரான் அழிச்சது அந்த படம். அதாவது அந்த ரேடார் தாக்குதல் நடத்தி அந்த ரேடார் நிலையத்தை காலி பண்ணியிருக்காப்புல. அதோட படம் தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கு. ஒரு பெரிய பிம்பம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காப்புல மேற்கத்திய ஊடகங்கள். அதாவது ஈரான் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காப்புல. ஈரான்ல பயங்கரமான அரசுக்கு எதிராக புரட்சி நடக்கு அப்படி அப்படிங்கிற ஒரு இதை சொல்லிட்டு இருக்காப்புல. அது நான் ஒரு 2 வீடியோ போட்டு விடுறேன். இது ஒரு வீடியோ CNN கொடுக்குறாப்புல. இந்த CNNல இந்த வீடியோல பாருங்க, நீங்க இந்த வீடியோ பாருங்க. Taking a quick break for a coffee along the way. We've been driving for several hours. There's a couple of things that we've noticed. Number one is that, first of all the shops are open. All the shops are really well stocked, even with fresh things like, for instance, fruits and vegetables. Coffee obviously also available as well. And then also the gas stations. There's no long lines as gas stations. Fuel seems readily available, and you just don't see any sort of degree of panic anywhere. பாருங்க, இந்த வீடியோல என்ன சொல்றாரு அப்படின்னா, CNN ரிப்போர்ட்டர் ஈரான்ல பல பகுதியில இந்த போர் நடந்த 4வது நாள் போயிருக்காப்ல. அந்த 4வது நாள் நடந்த செயலை தான் வெளியே சொல்றாப்ல. அதாவது ஈரான்ல நான் போனா இது பாத்தீங்கன்னா மக்கள் சாதாரண நிலையில இருக்காப்புல. இது ஒரு பிரச்சனை ஒண்ணுமே தெரியல. அங்க தாக்குதல் நடக்குது. இருந்தால் எந்த ஒரு பதட்டமோ ஒரு பதட்டமான சூழ்நிலையோ எதுவுமே இல்லை. கடைகள்லாம் திறந்துருக்கு, கேஸ் ஸ்டேஷன் திறந்துருக்கு. இதை பாருங்க, எனக்கு காஃபி கூட கிடைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. CNN சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய. ஏன்னா மேற்கத்திய ஊடகம் ஃபுல்லா இங்கே ஈரான் ஒட்டுமொத்தமா அழிஞ்சிட்டு அப்படிங்கிற அளவுக்கு ஈரான் மிகப்பெரிய இது நடக்குது, அரசுக்கு எதிராக எல்லாமே நடக்குது, புரட்சி நடக்குதுங்கிற மாதிரிலாம் இப்பவும் எழுதிட்டு இருக்காப்ல. அதுக்கு ஒரு மறுபடியாக தான் இந்த வீடியோ நம்ம வைக்கிறோம். 2வது இன்னொரு வீடியோ உங்களுக்கு மேலே ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஈரான் உள்ள மக்கள் ஈரான் அரசுக்கு அது தெரிவிக்கும் ஆதரவு. இது வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஜும்மா தொழுகைக்கு பிறகு அவங்க கூடி அரசுக்காக அவங்க கொடுத்த ஆதரவு காட்டுறது. லட்சக்கணக்கான மக்கள் ரோட்ல இறங்கி ஈரான் அரசுக்காக ஆதரவு தெரிவிக்கும். இதே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு.
ஆட்சி மாற்றம் செய்வோம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஆட்சி மாற்றம் செய்யறது என்ன நிலவரம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த இது. இங்கே ஒரு பக்கம் மேற்கத்திய ஊடகங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்க, மேற்கத்திய ஊடகங்கள் வந்துட்டு மறைக்கிற சில விஷயங்கள் இருக்கு. இது வந்துக்கிட்டு இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டீங்கன்னா மேலே பார்த்துட்டு இருக்கலாம். இந்த வீடியோ வந்துக்கிட்டு அமெரிக்காவில் வந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அங்கே உள்ள மக்கள் வந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. என்ன கையில் பேனர் வச்சுக்கிட்டு நோ வார் ஆன் ஈரான் அப்படின்ட்டு, ஈரான் மேலே போர் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இதில் வந்துக்கிட்டு அமெரிக்க அரசுக்கு எதிராக வந்துக்கிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த IRGC ஒரு அறிக்கையில் வந்துக்கிட்டு சுட்டிக்காட்டுறாப்புல, அதாவது தற்போது நாங்கள் யூஸ் பண்ணுற ஏவுகணைகள், அதாவது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மேலே வந்துக்கிட்டு நாங்கள் தூக்கி விடுற இந்த ஏவுகணைகள் எல்லாமே வந்துட்டு 2012 2014 ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னாப்ல. அப்போ உருவாக்கப்பட்ட இதுதான் கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்துக்கிட்டு அந்த ஏவுகணைகள் தான் வந்துக்கிட்டு இதில் இப்போ நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஏவுகணைகள் அப்போ எவ்வளோ இருக்கும்? பெண்ணு வந்துக்கிட்டு அந்த ஏவுகணை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ நம்ம வந்துக்கிட்டு கணிக்கலாம் இன்னும் எவ்வளோ ஏவுகணைகள் வந்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பொய்யான ஒரு செய்தி வந்துட்டு ஃபுல்லாக வந்துக்கிட்டு எல்லா யூடியூப்லையும் வந்துக்கிட்டு முக்கியமாக, அதாவது ஈரானுக்கு எதிரான செய்தி கொடுக்குற யூடியூப் எல்லாமே வந்துட்டு கொடுக்குற ஒரு நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஈரானில் இருக்கிற வந்துட்டு ஏவுகணை இதை வந்துட்டு அழிச்சிட்டோம், ஏகப்பட்ட ஏவுகணைகள் அழிக்கப்பட்டு ஏவுகணை தயாரிக்கிற ஃபேக்டரி அழிக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்து முற்றிலும் பொய்யான செய்தி. ஈரான் கிட்ட வந்துக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் எல்லாமே வந்துக்கிட்டு அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குன்னு இன்ன வரை வந்து இஸ்ரேலால் அமெரிக்காவில் கண்டுபிடிக்க முடியாது ஒரு செயல். அதுதான் அதை வந்துட்டு தாக்குதல் நடத்தி அழிக்கணும்னா அது நடக்காத ஒரு காரியம். அப்படின்னா இன்னைக்கு வந்துக்கிட்டு காசால இருக்க பங்கர் வந்துட்டு அழிச்சிருக்கணும், அதுவே அவங்களால முடியலைன்னா இப்போ இதில் வந்துட்டு சுத்தமாக முடியாத ஒரு காரியம். அதை வந்துட்டு ப்ரொபகண்டாவாக வந்துட்டு இவங்க வந்துக்கிட்டு வெளியில் விட்டுருக்காங்களே தவிர அழிக்கலை. ஒன்றோ ரெண்டோ லான்ச்சஸை வந்துக்கிட்டு நம்ம தாக்குதல் மூலமாக அழிச்சிருக்காங்க, அது வந்து உண்மை. 2 லாஞ்சர் போயிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு ஒட்டுமொத்தமாக ஈரான் வந்துக்கிட்டு ஏவுகணை தாக்குதல் நடத்தான்னு சொல்ல முடியாது. நேற்று வந்துட்டு 22ஆம் நாளை தாக்குதல் வந்துட்டு நேற்று வரை வந்துக்கிட்டு நடந்திருக்கு. அதுதான் வந்துட்டு உண்மையான நிலவரம். நேற்று வந்துக்கிட்டு கைவர்ஷா ஃபத்தா 2 உட்பட உள்ள ஏவுகணைகள் வந்து இஸ்ரேலுக்கு பதம் பார்த்துருக்குங்கிறது வந்துட்டு உண்மை. இன்னொரு நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட வான் பாதுகாப்பு இஸ்ரேலும் சரி அரபு நாடு வளைகுடாலும் சரி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிற வந்துட்டு ஏற்கனவே ரேடாரை எல்லாத்தையும் அடித்தது காரணமாகவும் இவங்க கையில் இப்போ இருக்கிற இருப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்குது. வான் பாதுகாப்பு, அதாவது தடுப்பு ஏவுகணைகள், பேட்ரியட் ஏவுகணைகள் வந்துக்கிட்டு டேடுக்குள்ள ஏவுகணைகள் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்குது. அது மிக கவலைக்குரிய இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியில் வந்திருக்கு. ஈரான் டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் வந்துக்கிட்டு கத்தீப் ஷாதி அப்படிங்கிறது தான் வந்துக்கிட்டு ஒரு பேட்டியில் வந்துக்கிட்டு அவர் சொல்கிறாப்புல, அவங்ககிட்ட கேட்குறாப்புல, இப்படி வந்துக்கிட்டு ட்ரம்ப் வந்துக்கிட்டு அவருக்கு பிடிச்சமான அவர் தான் வந்துக்கிட்டு ஒரு லீடரை வந்துக்கிட்டு கொண்டு வந்து ஈரானில் வந்துட்டு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாப்பே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன கேட்கும்போது அதுக்கு அவர் கொடுத்த ஒரு ரிப்ளை இருக்குல்ல, சூப்பரான ரிப்ளை. அவர் சொன்னாப்ல, அமெரிக்காவில் உள்ள ஒரு மேயரை, அதுவும் குறிப்பாக நியூயார்க் மேயரை மாற்ற முடியாத ட்ரம்ப்புக்கு எப்படி எங்களோட தலைவரை வந்துக்கிட்டு மாற்றி ஸ்தாபிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடி நெத்தி புட்டில் அடித்த மாதிரி அடிச்சிருக்காங்க. இதையெல்லாம் இருக்க நம்ம ஃபைனலான ஒரு முக்கியமான செய்தி தான் நம்ம பார்க்குறோம். அதாவது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, அமெரிக்கா வந்து சமரசம் செய்கிறதுக்கு வந்து திண்டாடி இருக்காப்ல. அப்படின்னா என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஈரான் என்ன பொருளுக்காக அடிச்சிச்சோ, என்ன பொருளுக்காக எல்லாரும் கேட்டுட்டீங்களா, என்ன எதுக்கு போட்டுக்கிட்டு வளைகுடா நாட்டில் போய் தாக்கல் பண்ணுற தேவையில்லாதது, இந்த பிரச்சனை வந்து பெருசாக படுத்துறாங்க அப்படிங்கிறதான் பேசிட்டாங்களா, ஏன் அடித்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள தெளிவும் அதுக்குள்ள ஆன்சர் பதிலும் இன்றைக்கு வந்திருக்கு. அதாவது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, UAE குவைத் உட்பட சில GCC நாடுகள் வந்துக்கிட்டு அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ண கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் அமௌண்ட்டை திரும்ப பெற போவதாக வந்துட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதுதான் ஈரானுக்கு தேவை. ஈரான் எதுக்காக அடிச்சாங்க அப்படிங்கிறது இதுதான். அமெரிக்காவை வந்துக்கிட்டு பலவீனப்படுத்தணும்னா அமெரிக்காவோட பொருளாதாரத்தில் வந்துட்டு அடிக்கணும். அந்த பொருளாதாரம் எங்கிருந்து போகுது, GCC நாட்டிலேருந்து போகுது. அப்போ இந்த GCC நாட்டை வந்து அடித்தான்னா இது நடக்கும் அப்படிங்கிறது ஈரானுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதுதான் ஏன்னா இப்போ ஏன் இவங்க வந்துக்கிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பேக் எடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா,
அமெரிக்கா சொன்னபடி இவங்க வந்துட்டு அமெரிக்காவோட வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டு ஒரு புண்ணியமும் இல்லை. அமெரிக்கா வந்து இவங்கள பாதுகாக்கும் சொன்னால் லாஸ்ட் இவங்க வந்து அமெரிக்கா மக்களை அமெரிக்கா ராணுவத்தை பாதுகாக்கிற நிலைமைக்கு இவங்க போயிட்டாங்க. சும்மா இந்த ராணுவ தளவாடங்கள் இல்லாம இருந்துச்சுன்னா இவனுக்கு இன்னைக்கு நஷ்டமே இருந்திருக்காது. ஒன்றும் இல்லை, ஏமன்ல ஈரான் அடிச்சுச்சா? இல்ல, ஏமன்ல 2 பகுதி இருக்கு. ஒரு பகுதி வந்துகிட்டு ஏமன் வந்துகிட்டு ஹவுதிக்குள்ளது, இன்னொரு பகுதி வந்துகிட்டு மற்ற நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஏமன் இருக்கு. அந்த பகுதியில் வந்து இன்ன வரை ஒரு அடியும் அடிக்கல. ஏன்னா அங்க அமெரிக்கா தளம் கிடையாது. அதனால அவனுக்கு இருந்தாலும் ஏமன் வந்துகிட்டு ஈரானுக்கு எதிரானதுதான். அப்படி இருந்து வந்துட்டு ஏமன் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. இல்லை, அதுதான் மிகப்பெரிய ஒரு இதாப்பம் ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் பார்க்கறது தான். அப்ப என்னதுக்கு நீ கொண்டு வந்து வச்சு நீ அவனை பயன்படுத்த கொண்டு வந்து வச்சு இன்னைக்கு அடி வாங்கினவன இப்ப இவனையும் பாதுகாக்கணும், நம்மளும் போகணும். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா நஷ்டம், ஏகப்பட்ட நஷ்டம். அப்போ இதுக்கு பதில் என்ன அப்படிங்கிறத இப்போ வந்துக்கிட்டு ஜிசிசி நாடுகள் வந்து சிந்திக்கிறதா வந்துக்கிட்டு ஒரு நியூஸ். இது ஈரானுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இப்போ அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னா ஜிசிசி நாடுகளில் இந்த அதாவது யுஏஇ, குவைத் எல்லாத்தையும் வந்துக்கிட்டு இப்போ மண்டை கழுவிட்டு இருக்காப்புல. அந்த இதில் வந்துக்கிட்டு பின்வழிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்துக்கிட்டு மண்டை கழுவிட்டு இருக்காப்புல. எந்த லெவலில் போக போகுது அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம். இது வந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய அடியாக தான் வந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு வந்திருக்கு. தேவையில்லாமல் ஒரு ஆணையை பிடுங்கினதான் இப்போ வந்துக்கிட்டு ஈரான் மேல உள்ள தாக்குதலாக இப்போ அமெரிக்காவுக்கு நடந்திருக்கு. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.